லயோலா கல்லூரி இன்னைக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு விட்டுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்து கணிப்புகள் வருகிறது. இதே லயோலா காலேஜிலே 2016 இதே கருத்து கணிப்பு தான் கூறப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் வரும் என்று புரட்சித் தலைவர் அம்மா தான் பொறுப்பேற்றார். என்னை பொறுத்தவரையிலும் 72 புரட்சித் தலைவர் இயக்கத்தை துவங்குகிற போது அன்றைக்கு சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாள் கூட இருக்காங்க, சினிமா படம் மாதிரி 100 நாள் அல்ல, அவர் உயிருள்ள வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தரமான முதலமைச்சர். 10,000 மேலுக்கு அப்பாலை சிகிச்சை வருகிற போது கூட அவர் தான் முதலமைச்சர் பவனி வந்தார். அதே நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு கூடுதலாக இளைஞர்கள், இளம்பெண்கள், அதே போல மகளிர், படித்தவர்கள், கல்வியாளர் அத்தனை பேரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே எந்த தங்கு தடையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மக்களே முன் வந்து வாக்களிக்கிற போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ கோவில்களில் அமைச்சர் சேகர் பாபு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடையில ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு திருப்பி தங்க தமிழ் சொல்லணும், அதே மாதிரி ஒரு கோயில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு எதிரான ஒரு மனநிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சேகர் பாபுன்னு தங்க செல்வ தமிழ் செல்வத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்வி இருங்க, இந்த கேள்வி சிக்கலான கேள்வி இடத்துல விட்டுவிடக்கூடாது. நாங்கள் ஒன்றை சொன்னால் அவர் 2வது பதிலி சொல்வார்கள். ஆகவே அதற்கு இடமளிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் இல்லை, பொறுப்புள்ள இல்லைங்க எப்படின்னா எல்லாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், போற்றுவோர் போட்டட்டும் தூட்டுவோர் தூட்டட்டும் என்று சொல்வதை போல யார் எதை சொன்னாலும், இந்த கருத்துக்களை சொன்னாலும் நில்லேன் வென்று காட்டுவேன் என்பதை போல வென்று காட்டுவோம். அவ்வளவுதான். நன்றி. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு நினைக்கிறீங்களா? கொங்கு மண்டலம் 199% வெற்றி பெறும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.